வெந்நீயை காய்ச்சி இதில் குத்தணும் மாவில் குத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா கலரணும். கரண்டியை போட்டு நல்லா பதமாக கலரணும். அச்சில் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. பதமாக கலக்கணும் எல்லாத்தையும். ஆமாம், நல்லா சூடு பறக்க சூடு கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கையை வச்சு கொஞ்சம் ஜலம் தெளித்து அச்சில் பிழிகிற பதத்துக்கு கலரணும். இந்த மாதிரி வானையில் சத்தம்லாம் வரக்கூடாது. சத்தம் இல்லாமல் செய்யணும் வேலை செய்யும்போது. உனக்கு குறைபாட வச்சுன்னு பண்ணிப்போம். செல்போனோட வேலை செய்கிறோன்னாலே சத்தம் வரக்கூடாது. என்ன பண்ணுறா வாசனை கூட வெளில போகக்கூடாது. அந்த மாதிரி தெளிவு பண்ண கற்றுக்கணும். சிதம்பரம் ரகசியம் மாதிரி இருக்கணும் எதுவுமே. நிதானமா ரிப்பன் பக்கோடா இல்லையா? ஆமாம், நீங்கள் சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம். தலைக்கு பின்னலுக்கு ரிப்பன் டக்குன்னு கிடைக்கலன்னா இஜியை முறுக்கி ரிப்பனாக கட்டிக்கலாம்.